இன்றைய நிகழ்வில் நாடகங்கள் குறித்து பேச போகிறோம். அது எப்படின்னா, நாடகங்களை பத்தி பேசாம நாடகங்களை வாசிக்க போறோம். நாடகம் வாசித்தல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பகுதி. அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நாடகங்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் கொடுக்கலாம். இயல், இசை, நாடகம், அந்த மூன்று தான் முத்தமிழ்ல இருக்கிற. நாடகம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆரம்ப காலத்துல சங்க காலங்களிலிருந்தே கூத்துகள், பள்ளு, குறவஞ்சி, நொண்டி நாடகம் போன்ற வடிவங்களில் நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் முதலில் மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிறது முதலில் எழுதப்பட்ட தமிழில் எழுதப்பட்ட நாடகம் என்று அறியப்படுகிறது. பிறகு நாடகங்கள் வடிவங்கள் மாறிக்கொண்டே வந்தன. நம்முடைய நாடகங்கள் பற்றி சொல்லும்போது சுஜாதா அவர்கள் சொல்லியதை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நாடகம் என்பது ஒரு தனி கலை வடிவம். அதில் 2 வகை உண்டு: படிக்கப்படும் நாடகம், நடிக்கப்படும் நாடகம். ஷேக்ஸ்பியரின் எல்லா நாடகங்களையும் நடிப்பதற்காகத்தான் எழுதினார். பிற்பாடு அவை படிக்கப்படும் நாடகங்களாக இலக்கிய வடிவம் பெற்றன அப்படிங்கிறார். சோ நாடகங்கள் என்பவை முதல்ல நடிக்கப்பட வேண்டியதுதான் நாடகங்கள். பின்னர்தான் அது இலக்கியமாக, நாடக இலக்கியமாக எழுதப்படுவதாக வருகின்றன. நம்முடைய பக்கத்துல பார்த்தோம்னா, நம்முடைய தமிழ் நாடக தந்தை என்பவர் பம்மல் சம்பந்த முதலியார். அவருடைய காலம் முதல் இன்று நாம் மேடை நாடகங்களாக பார்க்கும் நாடகம் வரை அது ஒரு பெரிய, அந்த வரிசையாக பார்த்தோமேயானால் தமிழகத்தின் வரலாற்று ஆவணமாகவே கொள்ளலாம். அந்த அளவிலே நாடகங்கள் பரிமாணம் மாறிக்கொண்டே வந்து இருக்கின்றன. அந்த காலத்துல இருந்த சமூக, புராண, வரலாற்று நாடகங்கள் எல்லாம் இருந்தது. எல்லா நாடகங்களும் இன்று வழக்குழைந்தது போல தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் சினிமா, டிவி, அதில் வருகின்றவைகள். நாடக கலையை முன்னெடுத்து திரும்பவும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே இந்த நிகழ்வு நான் நிகழ்வதாகத்தான் கருதுகிறேன். ஏனென்றால் நாடகங்கள் அழிந்து கொண்டு வருகின்றன. அவற்றை அந்த கலையை அழிந்துவிடக் கூடாது என்கின்ற வகையிலே பல நாடகங்களை நம்முடைய குவிகத்தை சேர்ந்தவர்கள் வாசிக்க முதலில் தொடங்குகிறோம். இங்கதானா குவிகத்திலே நம்ம நாடகங்கள் போட்டிருக்கோம். ஜூம்ல நாடகம் நடக்கிற முதல் குரூப் நம்மளாதான் இருப்போம்னு நினைக்கிறேன். காத்தாடி சாரோட நாடகம் நடந்தது. அப்புறம் நம்முடைய குகத்தை சார்ந்தவர்களே ஒரு நாடகத்தை, காந்தி நாடகத்தை வாசித்தோம், படித்தோம், அப்பவே நடிப்போம். அது மாதிரி. சோ இந்த இன்னைக்கு நாடகத்தை முக்கியமான யாருக்கு எந்த நாடகம் பிடிக்குமோ அதுல இருந்து சில பகுதிகளை அல்லது கிளைமேக்ஸ் சொல்றமே, இறுதி காட்சியை படிக்க போகின்றார்கள். இது ஒரு ஓரங்க நாடகம் என்று சொல்லலாம். ஓரங்க நாடகம் என்பது ஒருவரே அத்தனை பாத்திரங்களையும் ஏற்று விதவிதமாக பேசி நடிப்பது என்பதுதான் ஓரங்க நாடகம். ரேடியோ எல்லாம் இன்னும் ஓரங்க நாடகங்கள் வரும். அந்த மாதிரி ஓரங்க நாடகம் போல ஒருவரே அந்த நாடக பாத்திரங்களை அனைத்தையும் வாசிக்க போகிறார்கள் அப்படிங்கிறதாங்க. ஆனா அவங்க என்னென்ன நாடகங்கள் வாசிக்க போகிறார்கள், எப்படி வாசிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது சஸ்பென்ஸாவே இருக்கு. ஆனா யார் வாசிக்க போகிறார்கள் மட்டும் நமக்கு தெரியும். அந்த வகையில் முதலில் நான் திரு மதுவந்தி அவர்களை அழைக்கிறேன், அவர் தன்னுடைய நாடகத்தை பற்றி வாசிப்பதற்கு. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல வித்தியாசமான முயற்சி, வழக்கம் போல குவிகத்தின் முயற்சி. நான் தேர்ந்தெடுத்து கொண்ட நாடகம் என்று சொல்ல வேண்டும் என்றால், பாரதியின் வசன கவிதையில் பாரதி நிறைய முயற்சி செய்திருக்கிறார். கவிதையை தவிர நாடகம் என்ற தலைப்பிட்டே 2 பகுதிகள் எழுதியிருக்கிறார். ஒன்று விடுதலை, ஒன்றொன்று ஜெகச்சித்திரம். அந்த 2 நாடகங்களும் அளவில் பெரியவை, 15 நிமிடங்கள் வருகின்ற அளவுக்கு பெரிய நாடகங்கள். அதனால் இன்னொரு வசன கவிதை காற்று என்ற தலைப்பில் பாரதியார் எழுதியது. அதை நாடக வடிவிலேயே அது இருப்பதால் அதை நான் வாசிக்கிறேன் இங்கு. முதலில் கட்டியங்காரன் அல்லது வைத்திய பிராமணன் என்கிற பாத்திரம். அது முதலில் இடம் நடக்கிற இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறது. பிறகு பாத்திரங்கள் கந்தன், வள்ளி, காற்றுத்தேவன், இந்த பாத்திரங்கள் தான் இந்த நாடகத்தில். முதலில் ஒரு வீட்டு மேடையிலே ஒரு பந்தல், ஓலை பந்தல், தென்னோலை, குறுக்கும் நெடுக்குமாக 7-8 மூங்கிற்கரிகளை சாதாரண கயிற்றால் கட்டி மேலே தென்னங்கிடுகுகளை விரித்திருக்கிறது. ஒரு மூங்கிற்கழியிலே கொஞ்சம் மிச்ச கயிறு தொங்குகிறது, ஒரு சான் கயிறு. இந்த கயிறு ஒரு நாள் சுகமாக ஊசலாடி கொண்டிருந்தது.
பார்த்தால் துளிக்கூட கவலை இருப்பதாக தெரியவில்லை. சில சமயங்களில் அசையாமல் உம்மென்று இருக்கும், கூப்பிட்டால் ஏனென்று கூட கேட்காது. இன்று அப்படி இல்லை, குஷால் வழியில் இருந்தது. எனக்கும் எனக்கும் என்பது வைதிக பிராமணன், எனக்கும் இந்த கயிற்றுக்கும் சிநேகம். நாங்கள் அடிக்கடி வார்த்தை சொல்லிக் கொள்வதுண்டு. கயிற்றிடத்தில் பேசினால் அது மறுமொழி சொல்லுமா? பேசிப்பார், மறுமொழி கிடைக்கிறதா இல்லையா என்பதை. ஒரு கயிறு இல்லை, 2 கயிறு. ஒன்று ஒரு சான், மற்றொன்று முக்கால் சான். ஒன்று ஆண், மற்றொன்று பெண். கணவனும் மனைவியும், கந்தன் வள்ளி. கந்தன் மீது வள்ளியம்மை கைபோட வருகிறது. வள்ளிக்கு சற்று பின்வாங்குகிறது. வள்ளியம்மை மீது கந்தன் கை ஓட போக, அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வைதிக பிராமணன் நான் போய் சேர்கிறேன். என்ன கந்தா, சொஜந்தனா, ஒருவேளை நான் சந்தர்ப்பம் தவறி வந்து விட்டேனோ என்னவோ, போய் மற்றொரு முறை வரலாமா? அடப்போடா வைதிக மனுஷா, உன் முன்கூட லஜ்ஜையா? என்னடி வள்ளி, நமது சல்லாபத்தை ஐயர் பார்த்ததுல உனக்கு கோபமா? சரி சரி, என்னிடத்துல ஒன்றும் கேட்க வேணாம். இங்க வா வள்ளி. வள்ளி வள்ளி வேணாம் கந்தா, விட்டுரு விட்டுரு. மறுபடியும் கூச்சல், மறுபடியும் சல்லாபம், இப்படி போய்கொண்டே இருக்கிறது. என்ன கந்தா, வந்தவனிடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறிய? வேறொரு சமயம் வருகிறேன், போகட்டுமா? அடப்போடா வைதிகம், வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிரு. வள்ளியிடத்தில் சில விவகாரங்கள் தீர்க்க வேண்டியிருக்கிறது. தீர்ந்தவுடன் நீயும் நானும் சில விஷயங்கள் பேசலாம். போய்விடாதே, இரு. சிறிது நேரத்திலே வள்ளியும் கந்தனும் பாட்டும் குதூகலமுமாய் கோலாகலமாய் இருக்கிறார்கள். வைதிக பிராமணன் தாகம் எடுத்து ஜலம் குடித்து வர பக்கத்து வீட்டுக்கு போகிறான். திரும்பி வருகிறான். எங்கடா போயிருந்தா வைதிகம், சொல்லிக்கொள்ளாமே போய்விட்டாயே. அம்மா நல்ல லித்திரை போல் இருக்கிறதே. அந்த க்ஷணத்திலே காற்றுத்தேவன் தோன்றுகிறான். அவன் உடல் விம்மி விசாலமாக இருக்கும் என்று நினைத்தால் வைர ஊசி போல் ஒளி வடிவமாக இருக்கிறது. நமஸ்தே வாயோ, திவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. காற்றே போற்றி, நீயே கண்கண்ட பிரம்மம். மகனே, எதடா கேட்டாய்? அந்த சிறிய கயிறு தூங்குகிறதா என்று கேட்டாயா? இல்லை, அது செத்து போய்விட்டது. நான் பிராணசக்தி. என்னுடனே உறவு கொண்ட உடல் இயங்கும். என் உறவில்லாதது சவம். நான் பிராணன். என்னாலேதான் அச்சிறு கயிறு உயிர்த்து இருந்தது, சுகம் பெற்றது. சிறிது களைப்பெய்தியுடனே அதை உறங்க இறக்க விட்டு விட்டேன். துயிலும் சாவுதான், சாவும் துயிலே. யான் விளங்கும் இடத்தே அவ்விரண்டும் இல்லை. மாலையில் வந்து ஊதுவேன், அது மறுபடி பிழைத்துவிடும். நான் விழிக்கச் செய்கிறேன், அசையச் செய்கிறேன். நான் சக்திகுமாரன். என்னை வணங்கி வாழ்க. நமஸ்தே வாயோ, நவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, திவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வித்திஷ்யாமி. நன்றி. மிக அருமையாக பாரதியாருடைய நாடகத்திலிருந்து ஒரு பகுதி, அவருடைய நாடகத்திலிருந்து ஒரு அமானுஷ்யம், ஒரு காற்று வந்து பேசுற மாதிரி, பிராண பகவான், வாயு பகவான் வந்து பேசுவதை போல அவர் எழுதியிருக்கார். அவரோட நாடகங்கள், கட்டுரைகள்லாம் படிக்கும்போது நிறைய இந்த பிராமண மனிதர் ஒருத்தர் வருவார், இல்ல ஒரு 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 பிராமணன் சம்பந்தமான ஒருத்தர் நிச்சயமாக இருப்பார். அதை வந்து அது ஒரு 2 பக்கம் கூறு கொண்ட கத்தியை போல அதை உபயோகித்துக் கொள்ளலாம் யார் வேண்டுமானவன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இது. குரல் மாற்றி மிக அருமையாக நாடகத்தை வாசித்த மதுவந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாடகங்கள் எழுதி நாடகாசிரியராகவும் சுஜாதா நாடகங்கள் எல்லாம் மேடையேற்றிய அனுபவம் நிறைந்த திரு ஜே. ரகுநாதன் அவர்களை அழைக்கிறேன். ரகுநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர். நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக நான் எழுதின நாடகத்தையே எடுத்துட்டேன். ஸோ அதையே நான் படிச்சுடுறேன். அண்ட் இது வந்து நான் நிறைய 3 பாகங்களாக எழுதின டாக்டர் வைகுண்டமோட ஒரு
கேரக்டரைசேஷனை வச்சு இந்த இந்த நாடகத்தில் ஒரு சின்ன எபிசோட் மாதிரி படிக்கிறேன். நான் சுந்தரராஜன் கிட்ட ஒரு சின்ன வாய்தா வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இது 7 நிமிஷத்தை தாண்டி 8-8:30 வரைக்கும் போகலாம். அதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். கூடுமான வரைக்கும் வேகமாக படிக்க முயல்கிறேன். காட்சி: ஆஸ்பத்திரியில் டாக்டர் வைகுண்டம் வரை. டாக்டர் நிர்மலா மேஜையை துடைத்து கொண்டிருக்கிறாள். டாக்டர் நிர்மலா: சவரி காதையை பிடிச்சி 2 அறை வைக்கணும். என்னத்தை தொடச்சி வச்சிருக்கான், எவ்வளவு டஸ்ட்டு. பெரியவர் பார்த்தா கூறு போட்டுருவார். டாக்டர் அவினாஷ் உள்ளே வருகிறான். டாக்டர் அவினாஷ்: குட் மார்னிங் நிம்மி. பெரியவர் வரலையா? மார்னிங் அவினாஷ். இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டரோட மீட்டிங். டீன் 9:30க்கு மேலே தான் வருவார். அப்பாடா, 1 மணி நேரம் ரிலீஃப். அந்த 27ஆம் நம்பர் பெட்டு பேஷண்ட்டு தொல்லை தாங்க முடியாமல் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன். அப்போ பார்த்து அங்கே பெரியவர் வந்துட்டாரு. என்ன காய்ச்சிட்டாரு. ஆஹாஹா அவினாஷ், பெரியவர் உன்னை திட்டும்போது அதே வார்டில் நானும் பியூலாவும் ரசித்து கேட்டோம். கிராதகிகளா? அதை விட அவினாஷ், போன வாரம் ப்ரொஃபஸர் அந்த முரளி கேஸை என்னம்மா ஹேண்டில் பண்ணார் பார்த்தியா? சின்ன பையனாக இருக்கானேன்னு தான் பயந்தேன். லைஃப் ஸ்பாயில் ஆட போகிறதுன்னு எனக்கு கவலையாக இருந்துச்சு. பட் டீன் வாஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். ருட்டீனாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போகாமல் அந்த பையனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு அவனோட ஃப்யூச்சர் பெட்டராகிற மாதிரி பண்ணிட்டாரே. ஐ சே அண்ட் ஹீ கேவ் ஹிம் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சைபர் கிரைமில் ஜாயின் பண்ண ஒரே வாரத்தில் என்ன பண்ணியிருக்கான் யமகாதங்க. இதில் நம்ம ப்ரொஃபஸரோட மனிதாபிமானம் தான் ஹைலைட். ஆனால் வேலைன்னு வந்துட்டா என்ன கிழிக்கிறாரு. அவரோட மார்பை ஸ்கால்பெல் வச்சு கிழிச்சு பார்த்தா உள்ள பல்சகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில சமயம். பட் ஹி ஹாஸ் அ ஹார்ட் ஆஃப் கோல்டு. இப்போது அவினாஷ் சுவற்றில் இருக்கும் மஞ்சள் துணியை ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோவுக்கு பக்கம் போகிறான். நிர்மலா: என்ன துணி அது? இத்தனை அழுக்கா இருக்கு. ஆனால் ஃப்ரேம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கேட்கணும்னு நினச்சிப்பேன், ஆனால் பெரியவரை கேட்க பயமாக இருக்கும். ஐயோ, இந்த துணி கொஞ்சம் இடம் மாறினா கூட பெரியவர் குத்தி கொதறிடுவார். அவருக்கு இது ரொம்ப புனிதமான துணி. துணியில் என்ன புனிதமான துணி? புரியல. நீ சேர்றதுக்கு முன்னால் இருந்தே நான் இங்கே இருக்கேன். போன வருஷம் ஒரு தரம் பெரியவர் வீட்டுக்கு நாங்கள்லாம் டின்னர் போனோம். ஆமாம், டாக்டர் அண்ட் வேதவல்லி மாமியோட 25வது வெட்டிங் டே. பியூலா அடிக்கடி சொல்லுவா, அந்த பிதிபேலாபாத் மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு. அன்றைக்கி நான் அவங்கள கேட்டேன், வாட் அ ஹிஸ்டரி, அன்பிலீவபிள். அண்ட் யூனோ நமி, இது உங்கள் ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஹிஸ்ட்ரி. எங்கள் ஊரா? சொல்லு அவினாஷ், ஐ எம் கியூரியஸ். விளக்கு மங்க இசை. காட்சி முடிவு. இப்போ அடுத்த காட்சி. 1753 ஏப்ரல் மாதம் 17 சித்ரா பௌர்ணமி. வைத்தியர் வேதாந்ததாசர் வீடு. வைத்தியர் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். அருகில் அவரது சிஷ்யன் உள்ளிருந்து வருதல். மாமா கூப்பிட்டேளா? உள்ள பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். உப்பிலி, இன்னைக்கு இந்த வருஷ பிறப்பு பூஜை நன்னா நடந்துடுத்து. இந்த வருஷம் விசேஷண்டா. சமாவத்து வருஷம் இது. மாமா, நாம் இப்படி சொல்கிறோம், ஆனால் அந்த கும்பினிக்கார ஏஜென்ட் இருக்காரு, அவர் என்னமோ 1758 வருஷங்கிறாரு. அது அவா கால நேரப்படிடா. வேத்து மதக்கார அவ்வளோனும். நமக்கு 1675 சமாப்த வருஷம். அதெல்லாம் கிடக்கட்டும். வருஷ பருப்பு முடிஞ்சு 2 நாள் ஆயிடுத்தே. சாப்பிட்டியா? ஆச்சு. நல்ல போஜனம். மாமி பண்ணின அக்கார அடிசல் இன்னமும் நாக்கில் தித்திக்கிறது. வேதாந்த தேசர்: டேய், அது ரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணினது. அப்படி தாண்டா இனிக்கும். ஆனால் அதுக்காக இனிப்பையே சாப்பிட்டு தொலைக்காத. உனக்கே வியாதினா என்னத்தான் எல்லாரும் கேவலமாக பேசுவா. வைத்தியர் சிஷ்யனுக்கே உடம்பு சொஸ்தம் இல்லைன்னு. ஆமாம், இன்னைக்கு யாரும் வியாதின்னு வரலையா? இது வரைக்கும் இல்லை மாமா. இருக்கட்டும், க்ஷேமமாக இருக்கட்டும். சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் பரபரப்பு. குடியானவன் ஒருவன் அலறிக்கொண்டே வருவது. வேதாந்ததாசர்: முத்தையா, என்னடா இப்படி பரபரக்கிற? என்னாச்சு? ஐயா, பிள்ளைக்கு உடம்பு தூக்கி போடுதுங்க. கை தொட்டா சூடு பொரியுது. குழந்தை தவிக்கிறானுங்க. வாங்கய்யா, குழந்தைய காப்பாத்துங்க. என்ன ஆச்சு குழந்தைக்கு? வாங்கய்யா, வாங்க உடனே. குழந்தை தவிக்கிறான். மூச்சு சிரமப்படுது. விக்கலா வருது. தூக்கி போடுது. நீங்கள் உடனே வந்தீங்கன்னா தான் குழந்தைய காப்பாற்ற முடியும். ஐயா, வண்டி கட்டி கொண்டாந்துருக்கேன். எங்கள் சேரிக்கு உடனே வாங்க. வேதாந்ததாசர் தயங்க வேண்டும். முகத்தில் குழப்பம் காட்ட வேண்டும். சிஷ்யர் அவரை நெருங்கி மெல்லிய குரலில் பேசுதல். மாமா, என்ன சொல்கிறான் இவன்? நீங்கள் போய் இவனோட சேரிக்கு போகிறதா? பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த வார முத்தையா, என்ன பேசுகிற? ஐயா எப்படி உன் சேரிக்கு? ஏதானும் புரிஞ்சு பேசுகிறியா? என்ன கும்பனிக்காரா வந்துட்டால்னா நாமளும் அவ மாதிரியே ஆயிடுவோமா? அதெல்லாம் ரங்கனுக்கே பிடிக்காது. நீ என்ன பண்ணுற? உன் பஞ்சாதியை கேட்டு ராவில் குழந்தைக்கு என்ன பண்ணித்து, இப்போ எப்படி இருக்குன்னு விலாவரியாக கேட்டுண்டு வா. இங்கே வைத்தியம் சொல்கிறோம். என்ன முத்தையன்? இல்லையா, குழந்தைய பார்த்தா பழைக்கமான சந்தேகமாக இருக்குயா. நெருப்பு மாதிரி சூடாக இருக்குது உடம்பு. தூக்கிட்டு வரும்போதே உசுறு போயிடும்யா. பெரியவர் வந்து பார்த்தா சரியாயிடும். இல்லைன்னா பழைக்காதுன்னு காங்குதையா. வாங்க, உடனே வாங்க. உங்களை அந்த ரங்கனா நினச்சி கூப்பிடுறேன். இல்லை முத்தையா, என்ன சொல்ல பேசிகிட்டே இருக்க? நீ எதற்க வந்து நிற்கவே கூடாது. இன்னைக்கு வருஷ பிறப்பு வேற. ஐயா பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ தான் விசிராந்தியாக வந்து உட்காந்துருக்காரு. நீ என்னடானா கையை வசதி பேசுகிற? போ விசாரிச்சுட்டு வா. அப்புறம் உன்னால தான் தாமசம்னு ஆயிடும். வேதாந்ததாசர் குழப்பத்தில் இருக்க வேண்டும். சிஷ்யனையும் தடுக்க முடியாமல், முத்தையனுடன் போகவும் முடியாமல் தடுமாற வேண்டும். அப்போது சடார் என்று உள்ளே நுழைவது ஒரு கிழவனார்.
மஞ்சள் அழுக்கு சால்வை போர்த்தி கையில் தடியுடன் கிராண்ட் மியூசிக். அதட்டல் குரலில் கிழவர் அதட்டல் குரலில், என்ன போய் வேதாந்த தேசரே, நீர் வைத்தியர் தானே, போய் உடனே கிளம்பும், போய் குழந்தைங்கிறானோ இல்லையோ, தாமசப்படுத்தலாமா, வாரும். கிழவர் அவரின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல வேண்டும். உந்துதலால் சட்டென முகத்தில் பரபரப்புடன் வேதாந்த தேசிகர் கிளம்ப வேண்டும். காட்சி மாறி மேடையின் வலது பக்கம் நகருதல். ஒரு ஏழை பெண் கையில் குழந்தையுடன் ஒரு பொம்மை ஒன்றை துணியால் சுற்றி குழந்தையாக பாவித்துக் கொள்ளலாம். கிழவர், என்ன தயங்குறீர், குழந்தைய தொட்டு பாரும், நாடி கவனியம், ஆட்டம் சுருக்க. வேதாந்த தேசிகர் கொஞ்சம் தயங்கி பின்னர் குழந்தையை தொட்டு பார்த்தல், வயிற்றை அழுத்தி கண்களை திறந்து இறப்பைகளை பார்த்தல், நெற்றியை தட்டுதல், நாடி பிடித்து பார்த்தல். வேதாந்த தேசர், இப்போ இதை பாரு, கைப்பிடி துளசியும் வேப்பாலையும் கொண்டா உடனே. இப்போது கிழவர் முந்தி கொண்டு பேசுகிறது. அவன் எங்கே போவான், நீர் வாரம் என்னோட. டேய் முத்தையா, குழந்தையோட பின்னாடி வா. காட்சி மாறி மேடையின் பின்பக்கமாக வைத்துக் கொள்ளலாம். கிழவர், இந்தாரும், இங்கிருந்து எடுத்துக்கொள்ளும். இலைகளை கசைக்கு பிழிந்து கலந்து என சில செய்கைகள் செய்து அந்த பிழிச்சலை குழந்தைக்கு புகட்டுவது போல செய்தல். சில வினாடிகள் மேடையில் மியூசிக் மட்டும். வேதாந்த தேசிகர் கண்களை மூடியபடி பிரார்த்தித்தல். முத்தையனும் மனைவியும் கவலையோடு குழந்தையை பார்த்தல். கிழவர் பெருமித சிரிப்போடு முகத்தில் எல்லாம் எமக்கு தெரியும் என்னும் முகபாவத்துடன் இருக்க வேண்டும். இசை சஸ்பென்ஸிலிருந்து மாறி இனிய இசையாக மாற மனைவி, ரங்கையா, என்னையா, குழந்தை கண்ணு திறந்துடுச்சு. அப்படியே அனைத்து முகத்தோடு ஒற்றி கொஞ்சி அழ வேண்டும். முத்தையனும் கைகூப்பி வேதாந்த தேசிகருக்கு நன்றி சொல்லி நிற்க வேண்டும். வைத்தியரையா, நீங்க கடவுள், நீங்க தான் நம்ம ஸ்ரீரங்கத்து பள்ளி கொண்ட பெருமாள், நீங்க தான் ரங்கன். வேதாந்த தேசர், அதெல்லாம் ஒண்ணுமில்லை முத்தையா, நான் சாதாரண மனுஷன்தான். நீ போய் உப்பிலியை கேட்டு அமிர்தாரிஷ்டம் அப்புறம் ஆமவாதாரி கஷாயம் ரெண்டையும் வாங்கிட்டு போ. தினம் 2 வேளை குழந்தைக்கு கொடுத்துட்டு வா. 4 நாளைக்கு அப்புறம் என்னை வந்து பாரு. முத்தையன், நீங்கள் நல்லா இருக்கணுமுங்க வைத்தியரியா, உங்கள் தலைமுறையே நல்லா இருக்கணும். வர்றேங்க. வாழ்த்தியபடி நகர்ந்து மனைவி குழந்தையுடன் வெளியேற வேண்டும். இப்போது மேடையில் கிழவரும் வேதாந்த தேசிகரும் மட்டும். கிழவர் சிரிப்பு எக்கோவாக கேட்க வேண்டும். கிழவர், கேட்டீரா, நீரே ரங்கனே தானாம். ஆமாம், நீர் தான் அந்த பள்ளி கொண்ட ரங்கநாதனோ? ஏளன சிரிப்பு. வேதாந்த தேசர், நீங்கள் பெரியவா, யாருன்னு? கிழவர், ஏன் கீழ்ஜாதி கிழவன், நானே உங்க கையை தொட்டுட்டேன்னு கலக்கமா, இல்லை நீர் தான் அந்த கீழ்ஜாதி குழியை தொட்டு வைத்தியம் பண்ணிட்டோமேன்னு விசாரமா? அனாச்சாரமா இருக்கா? வேதாந்த தேசியர் அமைதியாக இருந்தார். அனாச்சாரத்தை சரி பண்ணிவிடலாம், வாரும். கிழவர் மடமடவென நடக்க வேதாந்த தாசர் செலுத்தப்பட்டவர் போல பின்னே போனார். கிழவரின் அழுக்கு மஞ்சள் மேல் துண்டு எதிர்காற்றில் பரவ இப்போது மேடையில் இன்னொரு மூலையில் கிழவர் நிற்க தாசரும் நிற்க வேண்டும். கிழவர், உமக்கு என்ன தொழில்? தாசர், வைத்தியம். எல்லோருக்குமா, இல்லை வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் பாப்பீரா? தாசர் தயங்கபடி நிற்றல். வைத்தியம் உயிர் கோக்கம் தொழிலாச்சே. வேதாந்த தேசர், ஆமாம். உயிருக்கு வித்தியாசம் உண்டா? கிடையாது. அப்ப எல்லாருக்கும் பார்க்கணுமோ இல்லையோ? மௌனம். அதட்டியது கிழம். சொல்லும். வேதாந்த தேசர், ஆமாம். தொடாம வைத்தியம் பார்க்க முடியுமா? சில சமயம் முடியாது. அப்ப ஜாதி பாப்பீரா? 4ஆம் வர்றமாச்சேன்னு பாப்பீரா? மறுபடி மௌனம். என்னை பாரும், நான் 4வது. இல்லை இல்லை, இன்னும் கீழானவன். என் கையையே தொட்டீரே, இன்னமே என்ன? வேதாந்த தாசர் மௌனம். உம்ம பேர் என்ன? வேதாந்த தாசன். சிரிக்க வேண்டும். என்ன பேரியாது? நீர் என்னமோ வேதாந்தத்துக்கே தாசங்கிறீர். உம்மால வியாதி வந்தவன்லாம் பொழைச்சு பூமியிலேயே சொர்க்கத்தை பார்க்கறானே, அதனால உம்ம பேரை வைகுண்டம்னு மாத்திக்கும். வேதாந்த தாசர் முழித்தல். கிழவர், உம்ம குலமே புண்ணியம் பண்ண குலம் ஐயா. இன்னும் 7 ஜென்மத்துக்கும் வைத்தியம் பண்ண போற குலம். நீர் போய் அவளை தொடமாட்டேன், இவாளை கைப்பட விடமாட்டேன்னு சொல்லலாமா? வேதாந்த தேசர் மௌனம். சரி, உம்மோடு எனக்கு என்ன பேச்சு? வாரும், உள்ள போலாம். இன்னைக்கு நீர் பண்ணின அனாச்சாரத்தை, அதான் சுவாமி, நீர் அப்படித்தானே நினைக்கிறீர், அதை நிவர்த்தி பண்ணிவிடுறேன், வாரும். கிழவர் விடவிடன் நடந்து போனார். கிழவர் மேடைக்கு வெளியே போய்விட வேண்டும். இப்போது வேதாந்த தாசர் தனியாக மேடையில் குழப்பத்துடன் உள்ளிருந்து குரல் வர வேண்டும். வாரும் வாரும், வந்து இதை எடுத்துட்டு போய் வச்சுக்கும். எல்லோருக்கும் தொட்டே வைத்தியம் பண்ணலாம். இன்னியோட அனாச்சாரம்ங்கிற பேச்சே கிடையாது உமக்கு. மேடையை விட்டு வெளியேறின வேதாந்த தாசரின் குரல் கேட்க வேண்டும். ரங்கா ரங்கா, நீயேவா வந்த? அரற்றலுடன் மஞ்சள் துடியை மட்டும் எடுத்துக்கொண்டு வேதாந்த தாசர் மீண்டும் மேடைக்குள் வர வேண்டும். ரங்கா, எங்க மறைஞ்சு போன? என்னை திருத்தவா நீயே வந்த? கிழவரின் குரல். என்னவாய் மாய்மாலம் பண்றீர்? அதான் உமக்கு பிரசாதமா மஞ்சள் துண்டை விட்டுட்டு போயிருக்கேனே. குடும்ப சொத்தோ 7 தலைமுறைக்கும் வச்சுக்குமே. அதோட உம்மால எத்தனையோ பேருக்கு பூலோக வைகுண்டம் கிடைக்க போறதே. இன்னமே உம்ம தலைமுறையில 1 விட்டு 1 ஆண் வாரிசுக்கு வைகுண்டம்னு பேர் வச்சு இந்த மருத்துவ சேவையை சாதியும். என்ன செய்வீரா? ரங்கா ரங்கா, சத்தியமா செய்வேன், உன் மேல சத்தியமா செய்வேன். சுவாமி ரங்கநாதா, கிழவரா வந்தியே, உன்னோட தெய்வ ரூபத்தோட என் கண்ணில் படமாட்டியா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? சுவாமி, குரல் கேட்கிறது, தரிசனம் தரப்படாதா? கிழவர், தரிசனம் என்னையா தரிசனம்? ஒளிதானா தரிசனம்?
நான் பேசுகிறத காதில் கேட்குற ஒலியும் தரிசனம் தான் போய் போம் நன்னா இரும். மேடையில் மியூசிக், வேதாந்த தேசிகர் அந்த மஞ்சள் துண்டை கண்ணில் ஒற்றியபடி மெல்ல நடந்து வெளியேறுதல். இருள், மியூசிக், பாடல் ஒலிக்க வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவ தன்வந்தராயே ஸ்ரீ ரங்கநாதாய நமக. நன்றி. சபாஷ். இன்னைக்கு கூடாரவல்லி அக்காரவடி செல்ல தான் டிராமா ஆரம்பிச்சிருக்கு. பிரமாதம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு 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 சிறு கதையை வந்து ஒரு நாடகமாக பண்றது அப்படிங்கிறது சுஜாதா ஸ்டைல்ல ரொம்ப பிரமாதமா பண்ணேன். அதாவது அந்த காட்சி அமைப்புகளை சொல்றது வந்து நமக்கு ஒரு விஷுவல் இம்பாக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு டயலாக் எல்லாம் கூட இந்த இப்ப இருக்கிற உரையாடல்கள், அப்புறம் அந்த காலத்துல அந்த உரையாடல்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நம்பகத்தன்மையோட மிக சிறப்பாக ஒரு நாடகத்தை சொன்னீர்கள். நான் படித்தீர்கள் சொல்வதை விட நாடகத்தை சொன்னீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. அந்த ஃப்ரேம் போட்ட துணி அதெல்லாம் மிக சிறப்பான ஒரு 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 சின்ன ஒரு டாக்டர் அப்படிங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் நான் இது வந்து ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்க முடியும். ஆனா எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அது மாதிரி கிடையாது. பப்ளிக்ல சொல்ல முடியாது. சில டாக்டர் இருக்காங்க, சில பேர் தான் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி இப்ப கூட இருக்கு. நான் நம்முடைய காலத்தை கூட பார்த்திருக்கேன். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நான் அதுல ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு செய்தியும் சொல்லி மிக சுவாரஸ்யமான ஒரு நாடகத்தை சொந்தமா எழுதி மிக சிறப்பாக அதை காட்சிப்படுத்தியது போல சொன்னதற்கு திரு ரகுநாதன் ஜெயராமன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மற்றும் நன்றி. தேங்க்யூ. நாடகத்துல வந்து ரொம்ப நாளா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்க திரு எம்பி மூர்த்தி அவர்களை சொல்லலாம். அவருடைய நாடக அனுபவம் அப்படிங்கிறது ஒரு நடிகராக, ஒரு நாடகத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டர், எழுதுபவராக, இயக்குனராக நீண்ட நெடும் அனுபவம் உடைய திரு எம்பி மூர்த்தி அவர்கள் இப்போது ஒரு நாடகத்தை படிக்க வருகிறார்கள். திரு எம்பி மூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். வாய்ஸ் கேட்கல, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம். குவிகத்துக்கு என்னுடைய நன்றி. இந்த நாடகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை கொடுத்து விடுகிறேன். 2011 நான் மேடையேற்றிய நாற்காலிக்கு இடமில்லை என்ற நாடகத்தில் ஒரு காட்சியை இப்பொழுது உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன். இந்த நாடகத்தின் முழு வடிவமும் யூடியூபில் அவைலபிளாக இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் என்னவென்றால், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஜெனரேஷன் கேப்பில் ஏற்படுகிற ஒரு வருத்தம் அப்பாவுக்கு இருக்கிறது. தான் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாற்காலியை தன்னை அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டு போகும்போது வேண்டாத சாமான்களை எல்லாம் எரிய சொல்லும் போது இந்த நாற்காலியும் எரிய சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் கடைத்தெருவிற்கு போகிறான். அவனோடு அவன் அம்மாவும் போகிறான். இப்போது அந்த சீனிவாசன் தன்னுடைய கதையை பார்வையாளருக்கு சொல்லிவிட்டார். அவர் அந்த தன்னுடைய பழைய பெட்டியை வைத்துக்கொண்டு அதில் இருக்கிற பொருள்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மனைவி லட்சுமி கடைத்தருக்கு போய்விட்டு உள்ளே வருகிறாள். அதிலிருந்து காட்சி தொடங்குகிறது. என்ன, நாங்கெல்லாம் வெளியில போனப்புறம் நீங்க உங்க லோகத்துக்கு போயிட்டேலாக்கோ, அங்கேயே இருக்கேலா, இன்னும் வரலையா? என்ன, உடம்பு சரியில்லையா? ஏன் என்னவோ மாதிரி இருக்கேள்? ஒட்டி வெளியில வந்ததும் நீங்க வழக்கம் போல எதையோ எடுத்து பார்த்துட்டு இருக்கேள் நினைச்சேன். என்ன பண்ணிட்டு இருந்தேள்? தேவையில்லாத எல்லாம் டிஸ்போஸ் பண்ண சொன்னானே, எதையெல்லாம் தேவையில்லாததுன்னு பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியல. ரொம்ப யோசிச்சா நான் தான் தோன்றது, என்ன வேணா டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன் எப்படி சொல்றேன்? சரி, நான் காப்பி தரேன். நீங்க டயர்டா இருக்கேள், சந்தோஷமா இருக்கத்தான் பழசெல்லாம் நினைச்சுப்பா. நீங்க பழசம் நினைச்சு துக்கப்படுறே. அவள் உள்ளே போகிறாள். சந்தோஷம் துக்கம்ங்கிறதுலாம் தனித்தனியாவா இருக்கு? எல்லாத்துலயும் எல்லாம் தான் இருக்கு. இவளுக்கு இதெல்லாம் தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி பேசுறாளா? இந்தாங்க காஃபி.
டம்ளரை கொடுங்க. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டேன்ல. இந்த பாரு, நீ சொல்ல போற விஷயத்துல எனக்கு நிச்சயம் கோபம் வரும்னு தெரியுது. அப்புறம் கோச்சிக்க மாட்டேன்லன்னு என்ன கேள்வி? சொல்ல வந்ததை சொல்லு. இல்ல, வந்து சொல்லணும்னு தோணிட்டு சொல்லி முடிச்சுடு. அவன் சொல்றதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. யார் தப்புன்னு சொன்னான்? பின்ன ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? அவன் இடம் இல்லைன்னு தானே முடிஞ்ச வரைக்கும் டிஸ்போஸ் பண்ண சொன்னான். அவன் வாங்கினா யூஸ் பண்ண எத்தனையோ பர்னிச்சர் கூட தான் அவன் டிஸ்போஸ் பண்ணிட்டான். அவன் இடம் இல்லைன்னு சொல்றதே அவன் மனசுல அவன் வாங்கின எந்த பொருள் மேலேயும் அவனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. அதை டிஸ்போஸ் பண்றது அவனுக்கு எந்த விதமான வருத்தமும் வேதனையும் இருக்க போறது இல்லை. அதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆப்ஜெக்ட், வஸ்து. எனக்கு ஜீவனுள்ள ஆத்மா. கூர்ந்து கேட்டா அது பேசுறது கேட்கும். அதை கேட்கற அளவுக்கு மனசும் காது வேணும். அது இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை. எனக்கு என்னமோ அவன் இவ்வளவு தூரம் எல்லாம் யோசிச்சு சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணல. அப்படியே சொன்னாலும் அவன் பிராக்டிக்கலா தான் சொல்றான்னு தப்புன்னு சொல்ல முடியாது. நீ எப்பவுமே அவன் கட்சி தானே பேசுவ. உனக்கு உன் புள்ள ஒத்தி. அதனால அவன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு தான் பறிஞ்சு பேசுவேன். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவன் உன்னை அமெரிக்கா கூட்டிட்டு போறானோ, உங்களையும் தான் அழிச்சுன்னு போறான். ஆனா இந்த பொம்பளைக்கு எப்போதும் ஒரு சாபக்கேடு. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை சப்போர்ட் பண்ணா அப்பாவுக்கு கோபம் வரும். புள்ள பிறந்து பிள்ளைய சப்போர்ட் பண்ணா ஹஸ்பண்டுக்கு கோபம் வரும். ஆனா சப்போர்ட் பண்றவாளுக்கு அவ மேல சந்தோஷம் இருக்கிறது இல்லை. நன்னா பேச தெரியறது. பொய்ய நிஜ மாதிரி பேசுவேன். எப்ப நிஜமா சிரிக்கிறேள், எப்ப பொய்யா சிரிக்கிறேன்னு கண்டே பிடிக்க முடியாது. பொம்நாட்டு மேல ஆம்பளையோட மதிப்பீடு இப்படித்தான் இருக்கும். விடுங்கோ. இத்தனை வருஷம் என்னோட இருக்க, என் குணம் உனக்கு தெரியும். நான் வருத்தப்படுற மாதிரி ஒரு சொல்லியிருக்கா. எனக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவனை சொல்றதுல என்ன தப்புன்னு கேக்குற. நாற்காலிக்கு இன்னைக்கு அதிகப்படியா? தேவையில்லாததா? சொல்லு. நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில நான் எதை சொன்னாலும் வேற மாதிரி தோணும். சொல்ல போனா நீங்க உசுரா நினைக்கிற அந்த நாற்காலியை கண்டாலே வெறுப்பா இருந்தது எனக்கு ஒரு சமயம். என்ன சொல்ற? ஆமா, உங்களுக்கு இவ்வளவு மதிப்பா தெரியுற நாற்காலி எனக்கு வேற மாதிரியா தெரியுது. வாழ்க்கையில இடம், பொருள், காலம், வார்த்தை எல்லாமே பிடிச்சவாளை ஞாபகப்படுத்துற மாதிரி சிலரை பிடிக்காதவாளாவும் ஆக்கிவிடும். ஹம், புரியாத மாதிரி பேசுறதுல நீ எப்பவுமே கெட்டிக்காரி. புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு சொல்லி தரணுமா? லட்சுமி, சொல்லு. என்ன சொல்ல வரையோ அதை சொல்லிடு. காயப்பட்டவாளுக்கு தான் வலி தெரியும். கல்யாணம் ஆன புதுசுல நாம தனியா இருந்த போது ஒரு நாள் நான் எதேச்சியா நாற்காலியில உட்காந்துட்டு நீங்க காலால மீண்டு வர வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அப்பா இல்லையா, அம்மா அப்பா இல்லையான்னு கேட்டுட்டு சந்தோஷமா கொல்லைக்கு போன நீங்க, நான் உட்கார்ந்ததை பார்த்துட்டு மோகம் மாதிரி கடுமையாய், முதல்ல எழுந்தரு, உங்க அப்பா உட்கார்ற நாற்காலி அதுல யாரும் உட்கார்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அது சிம்மாசனம், எனக்கு அது வெறும் மர நாற்காலி, உட்கார உபயோகிக்கிற பர்னிச்சர். இதனால அந்த நாற்காலி மேல வெறுப்பு வந்தது. அதுல உட்காருது இல்லைன்னு தீர்மானிச்சேன். அப்புறம் கவனிச்சதுனால இத்தனை வருஷமா அவங்களோட இருக்கிற அது மேல நான் அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. எனக்கும் இந்த நாற்காலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அப்பா ஞாபகம் வரும். நாம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேறுபாடு வந்ததுக்கு உங்க அப்பா மேலேயே எனக்கு வெறுப்பு வரும். நீ நாற்காலியில உட்கார்ந்ததுனால நான் சொன்ன வார்த்தை, உனக்கு அப்பா மேல எப்படி வெறுப்பு வந்தது? நீங்க அது மேல காட்டுற அதீதமான பாசத்தால உங்களுக்கு அது பர்னிச்சர்னு மறந்து போச்சு. அதை ஒரு சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டின்னு எடுத்துட்டு அதுல ராஜ்யம் பண்றவளுக்கு தான் இடம்னு உங்க ஆழ் மனசுல ஒரு ஒண்ணா. அதனால உங்க வாழ்க்கையில சுக துக்கங்களை காலமெல்லாம் ஷேர் பண்ணிக்க போற, நீங்க சந்தோஷப்படுற போதெல்லாம் பெருமைப்படுற, உங்க தோல்விக்கெல்லாம் ஆறுதல் சொல்ற பொண்டாட்டி, நீங்க சாஞ்சிக்கிறதுக்கு தோளும் தலை வச்சுக்க மடியும் தர்ற அந்த உறவை அந்த சின்ன வயசுல தெரியாமத்தானே செஞ்சான்னு ஒரு கணம் நினைச்சு பார்க்காம உங்க ஆம்பளத்தனத்தை என்கிட்ட நடந்துட்டேன். அதுக்கு காரணமா இருந்தவர் உங்க அப்பா தானே. எப்பவுமே நேசத்தை பங்கு போட முடியாது. ஆனா அவளுக்கு உங்க பாசத்தை காண்பிக்கிற போது மத்தவ மேல உள்ள பாசம் தான் பெருசுன்னு நடந்துட்டா கோபம் தான் வரும். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே. தெரியாது.
அதான் பொம்பளை மனசு. என்னதான் காயப்படுத்தினாலும் சட்டுன்னு வர்ற கோபம் கொஞ்ச நாள்ல உங்க மேல மறைஞ்சு போயிடும். காயப்படுத்துறவாளுக்கு தான் எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்பாவும் என்கிட்ட அன்பா பாசமா இருந்ததுனால அந்த வெறுப்பு சீக்கிரமே மறந்து விடுது. அவன் பா அவன் அவரை பார்க்கறதுக்கான கடமை எனக்கு பெருசா தெரிஞ்சது. எதுக்கு இப்ப இதை சொல்ல வரேன்னா, ஒரே நாற்காலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவு கொடுக்கும். இருக்கலாம். ஆனா அதே மாதிரி நம்ம பரத்வாஜ் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னப்ப, இது உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் தெரியாம சொல்லியிருக்கலாம். அவன் மேல உங்களுக்கு என் மேல வந்த மாதிரி கோபமோ வெறுப்போ வந்துடக்கூடாது. அதனால்தான் அதை சொன்னேன். மரத்துக்கு மதிப்பு கொடுக்குறேன், மனுஷார மறந்துடாதீங்க. அவன் அடுத்த தலைமுறை, அவன் மதிப்பீடு வேற மாதிரி இருக்கும். அவன் மீன் பண்ணானோ இல்லையோ அந்த வார்த்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுது. நீங்க நிறைய படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன், அதனால ரொம்ப குழம்பி போயிடுறேன். சிம்பிளா இருந்துட்டு போவோமே. யோஜனை பண்ண குழப்பம்தான். வார்த்தைகளை பிடிச்சி தொங்க வேண்டாமே. அவளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த நிமிஷம் நாம இருந்த மனநிலையில நம்மள ஒரு வார்த்தை பேச சொல்றது. அதே மாதிரி இன்னொரு சிலைய நமக்கு மனுஷாதான் முக்கியம்னு நினைக்கிறப்போ அந்த வார்த்தை அவ்வளவு கடுமையா வராது. தெரிஞ்சவாகிட்டையும் வேண்டியவாகிட்டையா தான் நாம வெளிப்படையா நடந்துவோம். இப்ப நீ என்ன சொல்ல வர? நாற்காலியே போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுங்கன்னு தான் அவன் சொன்னான். தீர்மானம் உங்க கையில. அதை முதல்ல உங்க மனசுல இருந்து இறக்கி போடுங்க. அது மேல உட்காந்து யோசனை பண்ணுங்க, பாரம் குறையும். நான் வரேன். நன்றி, வணக்கம். சபாஷ். ஒரு மேடை நாடகத்தின் ஒரு காட்சி, ஒரு வயசான ஒருத்தரும் ஒரு ஒய்ஃபும் பேசிக்கிறது அப்படியே கண் முன்னாடி கொண்டு நிறுத்தினீங்க. அந்த வார்த்தைகள், நீங்க உரையாடல் அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுடைய அனுபவத்தின் எதிரொலியாக இருந்தது என்றால் சற்றும் மிக இல்லை. ரொம்ப முக்கியமா அந்த குமோன் டிகிரி காப்பி குடிச்சு காமிச்சேல பிரமாதம். அது வந்து நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த கண் முன்னாடி அந்த காட்சி வந்தது. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசிக்கும் போது நடுவில் ஒரு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு வந்து நீங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணி சிரிக்கிறீங்களா இல்ல நக்கலா சிரிக்கிறீங்களான்னு தெரியலங்கிற அந்த 2 டைலாகும் பிரமாதம். அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கிடுவான், வெட்டி பேசுறது தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரொம்ப பிரமாதமா இருந்த அந்த பர்டிகுலர் இது. இந்த உயரற்ற ஜீவன்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற மதிப்பு வந்து சென்டிமெண்ட்லா நிறைய வீட்டு இருக்கும். இப்ப எங்க வீட்டுல கூட எங்க மாமனார் நாற்காலி நாங்க வச்சுட்டு இருக்கோம், மர நாற்காலி. அதுல தான் உட்காந்து படிக்கிறது எழுதுறது பண்றது. அந்த காலத்து நாற்காலி நன்னாவும் இருக்கும், தேக்கு மரத்துல. அது மாதிரி நான் கூட ஒரு மேஜைப்பட்டி வச்சு அது பேசுற மாதிரி ஒரு கதை ஒண்ணு எழுதியிருந்தேன். அதனால உயிரற்ற பொருள் அப்படிங்கிறதுக்கு சென்டிமெண்ட்ஸ் வந்து ஒருத்தரை பொறுத்தது. அதை வந்து மிக அழகாக எடுத்துக்க. நமக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், தூக்கி தான் போடணும் இப்ப இருக்கிற நிலைமையில. ஆனா அதுக்கு இருக்கிற அந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறத மிக சிறப்பாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் திரு மூர்த்தி அவர்களுக்கு. அடுத்து நான் அழைப்பது பானுமதி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம பானுமதி அவர்களை அழைக்க. ஏன்னா அவங்க நம்ம குரூப்ல 2-3 பானுமதி இருக்காங்க. அதனால இது எந்த பானுமதி அவர்கள் அப்படின்னு தெரியல. அவங்க பேசின அப்புறம் நான் உங்களுக்கு யாருன்னு நான் சொல்றேன். திருமதி பானுமதி அவர்களை அழைக்கிறேன். பானுமதி நடராஜன். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு சிறு கதைய கொஞ்சம் நாடக பாணியில சொல்லக்கூடிய ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இந்த கதை வந்து பெங்களூர்ல இருந்து மைசூர் போகக்கூடிய ஒரு வழியில தலக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த தலக்காட்டுல மணல் மேடுகள் ஜாஸ்தி. அந்த மணல் மேடுகள் எப்படி ஏற்பட்டிருக்குனாக்க, கடல் மண் போல மணல் மேடுகள். அதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற பல கோயில்கள் இருக்கு. கோயில்களை தவிர இருக்கக்கூடியது முந்திரி காடு, சவுக்கு தோப்பு, அவ்வளவுதான். கதையினுடைய பின்னணி இதுதான். அந்த இடத்துக்கு சுற்றுலாவுக்கு சீனு வாசுன்னு 2 பேர் வந்திருக்காங்க. அதுல வாசு ரூம்ல படுத்தும் தூங்கிட்டு இருக்கான். சீனு மட்டும் நல்ல பௌர்ணமி ராத்திரி அந்த அழகான தலக்காடுக்கு நல்ல நிலவு இருக்கக்கூடிய 12 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான். அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அதை பத்தி யோசனை பண்றான். எப்படி எப்படி சுத்தி வர அத்தனை ஊர் இருக்கு, இங்க பக்கத்துல கடல் எதுவும் இல்லை, எப்படி எப்படி இத்தனை மணல், எப்படி இப்படி மணல் குன்றுகள் இங்க, அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கிறச்சேயே
கொஞ்ச தூரத்துல பளிச்சுன்னு ஒண்ணு தெரியறது. முதல்ல பயப்படுறான். ஓ, இது ஏதாவது பாம்பா? காட்டுல இருக்கக்கூடிய உயிரா? ஐயோ, தனியா வந்து மாட்டின்ட்டேனே, யாராவது என்ன ஏதாவது செஞ்சிட்டா வாசுக்காவது தெரிய வருமா, என் உடம்பாவது கிடைக்குமா அப்படின்னு பயப்படுறான். அதே நேரத்துல அதை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. கிட்டக்க போய் பார்க்கறான். ஒரு அழகான வைர மூக்குத்தி முத்து சரத்தோட இருக்கு. பெரிய வைரம். ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. இந்த இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷா போட்டுக்க மாட்டாளே, இது ராஜ வம்சத்தை சேர்ந்தவா போட்டுக்க நகை மாதிரி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதை எடுக்கிறான். அதை எடுத்து கையில வைக்கும்போது அப்படின்னு ஒரு சிரிப்பு கேட்கறது. பயந்துடுறான். ஐயோ, கோஸ்டா? கோஸ்ட் கிட்ட மாட்டின்ட்டேனா? ஆனா பெண் குரல்ல என்ன சிரிக்கிறது? இந்த நள்ளிரவுல பெண் குரல்ல சிரிக்குமா ஒரு கோஸ்ட்? யாரு யாரு நடுங்கறான். அப்போ சீனோ, பயப்படாத சீனு. என்னது, என் பேர் தெரியுமா? அப்ப நேரம் வாங்க என் முன்னாடி. ஏன் மறைஞ்சிருந்து பேசுறீங்க? சீனு, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. அரசிகள் தரிசனம் தரமாட்டா, மறைவில் இருந்துதான் பேசுவா. என்னது, அரசியா? அப்ப நிச்சயமா கோஸ்ட் தானா? எந்த பேய் நீங்க? அதையாவது சொல்லுங்க. சீனு, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. நான் சொல்றதை கேளு. அந்த மூக்குத்தி உன் கையில இருக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். நான் பேசின பிறகு அந்த மூக்குத்தி மறைஞ்சு போயிடும். புரியுறதா? அதோட நானும் மறைஞ்சு போயிடுவேன். இந்த உலகத்துல இனிமே உலா வர மாட்டேன். புரிஞ்சுதா உனக்கு? சரி, அதை நான் கேட்கணுமா இல்ல ஓடிடலாமா சொல்லுங்க. கேட்டுத்தான் ஆகணும். ஏன் எடுத்த மூக்குத்திய? கேளு. சரி, சொல்லுங்க. சீனு, ஒரு காலத்துலடா நாங்க ஸ்ரீரங்கப்பட்டணத்துல ராஜவம்சம். திருமலை ராஜாவோட 2வது பொண்டாட்டினான். எனக்கு பேரு அலர்மேலு. அம்முனு அம்முனுன்னு அவர் ரொம்ப ஆசையா கூப்பிடுவார் என்ன. எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க சிற்றரசர்கள் தான், விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க தான். ஆனா சந்தோஷமா இருந்தோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனம் சொல்வா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராத்திரி என் தலையிலேந்து கால் வரைக்கும் ஒரே ஆபரணமயம், நகைகளா என் உடம்ப அலங்கரிச்சார். அது அந்த ஆபரணங்களே எனக்கு ஆடைகளா இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் நாங்க. திடீர்னு சீனு, உனக்கு தெரியாது, மைசூர்லேருந்து ராஜா உடையார் அப்படிங்கிறவர் திடீர்னு போர் எடுத்து வந்துட்டார். விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து உதவிப்பட வரத்துக்கு நேரம் ஆச்சு. எங்க ராஜ்யத்தை அவ சுத்தி சூழ்ந்த உடனே நான் நகைகளோடையும் கருவூல ரகசியங்களோடையும் தப்பிச்சு இங்க பாக்குறியே இந்த தலைக்காடு, இந்த தலைக்காடுல வந்து ஒளிஞ்சுட்டேன். அப்ப என்னாச்சு தெரியுமா? எனக்கு என்னாச்சு? பாவி, அந்த பாவி இருக்கான் பாரு, அவன் திருமலை ராஜாவ, என்னுடைய கணவனை, என் உயிரை கொன்னுட்டான்டா, கொன்னுட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் பேர்ல கூட விழுந்து கதறி அழ முடியாத துர்பாகியசாலிடானா. அந்த உடம்ப கூட பார்க்கலடானா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்கடா. எனக்கு பர்சனல்ங்கிறது இந்த வார்த்தை வரும், மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அந்தரங்க துணையா இருந்த 2 பேரையும் கொன்னுட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ராணி, என் நிழலை கூட நீங்க தொடக்கூடாது, என்னை கைது செய்யுங்கோ. என் நகையோ என் பெண்மையோ உங்களுக்கு கிடையாது. ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்கோ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. ஓ, நீங்க செஞ்சீங்களா அத? ஏண்டா முட்டாள், எதிரிகிட்ட போய் சரணா அடைவா ஒருத்தர்? நான் மாட்டேன்னு சொன்னேன், அவங்க கேட்கல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அத்தனை நகையோட காவிரியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டேன். அம்மா, தற்கொலையா? ஏம்மா பண்ணிட்டீங்க? பேசாம நகையை கொடுத்துட்டு தப்பிச்சிருக்கலாமே நீங்க. ஏண்டா சீனு, சரியான முட்டாள்டா நீ.
உன்ன மாதிரி வடிகட்டின முட்டாள பார்த்ததே இல்லடா. ஏண்டா, நகைய வாங்கிட்டு அவங்க என்ன விட்டுருவாங்களாடா? ரகசியத்தை வாங்கிட்டு என்ன விட்டுருவாங்களாடா? என்ன சூறையாட மாட்டாங்க? அவங்களுக்காடானா? நாய்க்கு இல்லடா, சிங்கம் சாப்பிட்ட உணவோட மீதியை சாப்பிடுற நாய். அந்த நாய்க்கு நான் கிடையாதுடா. ஆனால் அதுக்கு முன்னாடி சீனு ஒரு சாபம் கொடுத்தேன், உனக்கு தெரியுமா? பிள்ளைகளை 3 சாபம்டா, ஒரு சாபம் இல்ல. நிச்சயமா சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த காவேரி நதி மலங்கிங்கிற பேர்ல இங்க ஓடுறது இல்லையா, அது அப்படியே மடுவாகட்டும். புரிஞ்சுதா? இந்த தலக்காடு, என்னை காப்பாத்தாத இந்த தலக்காடு மண்மூடி போகட்டும். மைசூர் ராஜ வம்சத்துக்கு இரவல் வம்சம் இருக்குமே தவிர சொந்த வம்சம் இல்லாமல் போகட்டும். நன்னா தெரிஞ்சக்கோடா, ஒரு சாபம்ங்கிறது எப்படி பலிக்கும்னு 6 நூற்றாண்டா காமிச்சுட்டு வரேன்டா. அல்லற்பத்து ஆற்றாது அழுத கண்ணீரடாது. புரிஞ்சுண்டியா? புரிஞ்சுண்டியா என் கதைய? சீனு பிரமித்து நிற்க மூக்குத்தியும் ராணியும் மறைகிறார்கள். இதற்கு பின் குறிப்பு ஒன்று சொல்றேன். சயின்ஸ் படி காவிரி நதியினுடைய போக்க மாத்தினதுனால 15, 16வது நூற்றாண்டுல பெரிய பஞ்சம் ஏற்பட்டு நதி வத்தி போய் கடல், அரபிக்கடல்லேருந்தும் மிச்ச இடங்கள்லேருந்தும் மணல் தூக்கி அடிச்சு அந்த இடம் மணல் மேடானா, மணல் குன்றா ஆனதா ஒரு சரித்திர விஷயம் இருக்கு. ஆனால் 6 நூற்றாண்டுகளா இரவல் வம்சமாவே இருந்த மைசூர் வம்சம் அலர்மேல் அம்மாளுக்கு நிறைய சாந்தங்கள்லாம் செய்து, பூஜைகள் செய்து, ஹோமங்கள் செய்து, இப்போ அவங்களுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரத்தத்திலேயே உதித்த ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரமாதம். சொல்வனத்துல போன்ற மின்னிதழ்கள் எல்லாம் அறிவியல், ஆன்மீகம் கலந்து நிறைய கதைகள், கட்டுரைகள் எழுதுகின்றவர்கள் வான்மதி நடராஜன் அவர்கள். நம்முடைய QGM குரூப்ல எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொண்டு சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்பவர்கள். இன்னைக்கு ஒரு சரித்திர பின்னணியில் மிக சிறப்பான ஒரு சிறுகதையை நாடகமாக அவர்கள் பிரசன்ட் செய்தார்கள். நானே பயந்து போயிட்டேன் அவங்க சிரிச்ச போது. அவ்வளவு சிறப்பான, அதாவது அந்த பாத்திரமாவே மாறிட்டாங்க அவங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி மிக சிறப்பாக சொன்னார்கள். இது யாருடைய கதை சார்? அது நான் எழுதின மலங்கி மடுவாகலிங்கிற கதை அவங்களுடைய கதையை தான். அது அவங்க எழுதியிருக்காங்க அந்த கதையை தான். என்ன மார்கழி மாசத்துல நாடகம் போட சொன்னா எல்லாரும் திருப்பாவை தொடர்றாங்க. இவங்களும் திருப்பாவை ரெஃபரன்ஸ்ல அந்த சொல்றாங்க, கோட்டுக்கால் கட்டி அதை சொல்றாங்க. அந்த 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 அரசனுக்கும் அரசிக்கும் இருக்கின்ற ஒரு இணைப்பு, ஒரு நெருக்கத்தை மிக அழகாக திருப்பாவை கொண்டு சொன்னது அழகா இருந்தது. மிக சிறப்பாக நாடகத்தை படித்தீர்கள்னு சொல்றதோட நடித்து காட்டினீர்கள். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து நம்முடைய குவிகம், அவருடைய குரல் மன்னர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய வாய்ஸுக்கு ஸ்பெஷலா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் நாடகத்தில் நடிப்பார், சிறு குறும்படத்தில் நடிப்பார், சினிமாவில் வருவார், திடீர்னு அப்பாவா வருவார், அப்புறம் நிறைய விளம்பர படங்கள் நடிப்பார். இப்போ பழமொழிகள்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஒரு மிகச்சிறந்த பன்முகத்தன்மை வாய்ந்த சதுர்புஜன் என்கிற பாஸ்கர் ஐயர் அவர்களை அழைக்கிறேன். பாராட்டுக்கு அறிமுகத்திற்கு நன்றி. ஆடை கட்ட வந்த நிலவு நாடகம் எழுதியவர் நந்து சுந்து, குரல் பாஸ்கர் என்ற சதுர்புஜன். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சவிதாவுக்கு கல்யாணம் போச்சுடா. இனிமே அவ க்ளோஸ் தான். 36 வயசாருது, இப்போதான் கல்யாணம் நடக்குது. நாளைக்கு காத்தால கல்யாணம், 10:30 மேல. லேட் முகூர்த்தம் போல இருக்கு.
லேட் மேரேஜ் இல்லையா, அதனாலதான் லேட் முகூர்த்தம். எல்லாரையும் புடவை கட்டிட்டு வர சொல்லியிருக்கா சவிதா. நானும் புடவை கட்டணுமா? ஐயே, நீங்க வேட்டிய கூட புடவை மாதிரி கட்டலாமாலு? அப்படி கூட யாராவது கட்டுவாங்களா? ஏன், ஜூலியஸ் சீசர் கட்டுவாரே. நீ கிளியோபாட்ரா படம் பார்த்தது இல்லையா? சரி, காத்தால 5:30 மணிக்கு அலாரம் வைங்க. முகூர்த்தம் 10:30க்கு மேல தானே. நான் பட்டுப்புடவை கட்ட வேணாமா? அதுக்கு டைம் எடுக்கும். நான் வேஷ்டிய 2 நிமிஷத்துல கட்டிடுவேன். திருப்பதி உண்டியல் மாதிரி வேட்டியை சுத்திட்டு வர போறீங்க, அதுக்கு 1 நிமிஷமே போதும். வேட்டியில புடவை மாதிரி கொசுவம் இருக்கா? இல்ல. முந்தானை இருக்கா? இல்ல. உள்பாவாடை கூட இல்ல மாலு. எனக்கு பட்டு புடவை கட்டி விடுறதுக்கு நாளைக்கு வீனஸ் பியூட்டி பார்லர்ல இருந்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போறா. புடவை கட்டி விடுறதுக்கு காஸ்டியூமரா? இது அக்கிரமம். கல்யாண பொண்ணு சவிதாவுக்கு புடவை கட்டி விட 2 பொண்ணுங்க வருவாங்களாம். முன் புடவை ஒருத்தி, பின் புடவை ஒருத்தி. கல்யாண பொண்ணுக்கு பியூட்டி பார்லர் பொண்ணு வந்து புடவை கட்டி விடுவாங்களாம். மாப்பிள்ளைக்கு மட்டும் சாஸ்திரிகள் மேடை ஓரத்துக்கு கூட்டிட்டு போய் வேட்டி கட்டி விடுவாராம். இது ஓர வஞ்சனை. ஆள் வச்சு புடவை கட்டிக்கிறது தான் இப்போ ட்ரெண்டு. நாளைக்கு காத்தால காஸ்டியூமர் நிலா தெருமுனைக்கு வந்து நிப்பா. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவா. நீங்க உடனே அவ கூட ஓடி போயிடணுமா? கொன்னு விடுவேன். ஓடிபி கொடுத்தா அவ வேலையை ஆரம்பிச்சுடுவா. எப்படியும் முடியறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆமா, முதல்ல பட்டு புடவைய முழுசா பிரிச்சு தரையில நீளமா பரப்பி விடுவா. புரியுது. பரப்பி விட்ட புடவையில உன்னை உருட்டி விடுவா, அதுதானே? காஸ்டியூமர் நிலா ஒரு காப்பி கொண்டு வருவா. அதுல நீங்க கையெழுத்து போடணும். காப்பியில கையெழுத்தா? ஐயோ, புடவை கட்டி விடுறதுக்கு அக்ரிமெண்ட் காப்பி. விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லைன்னா. வணக்கம், நான் தான் நிலா. புடவை கட்டி விட வந்திருக்கேன். ஆனா நீங்க ஜீன்ஸ் போட்டிருக்கீங்க. புடவை கட்டுறப்ப இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டியிருக்கும். ஜீன்ஸ் தான் சௌரியம். வாங்க, ஆரம்பிக்கலாமா? புடவை எங்க கட்டணும்? இடுப்புல தான். பின்ன அடுப்புலயே கட்டுவாங்க? எந்த ரூம்ல கட்டணும்? இந்த ரூம் தான். ரூம் சின்னதா இருக்கும் போல இருக்கே. நல்லா நீளமா இருந்தா சௌரியமா இருக்கும். அப்படி ஒரு இடம் இருக்கு, ஆனா 8 கிலோமீட்டர் போகணும். அப்படியா? ஆமா, சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தான் சொன்னேன். சார், பேமெண்ட் பண்றீங்களா? புடவையே கட்டல, பணம் கட்ட சொல்றீங்க. 2000 கட்டுங்க சார். தலையெழுத்து. சார், வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. என்னங்க இது? 14 பெருக்கினா எவ்வளவுன்னு கேக்குது. ஓடிபிக்கு 9ஆம் வாய்ப்பாடு எல்லாம் கேக்குது. விடைய சொல்லுங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னங்க 126ன்னு தெரியாதா? தெரியும். ஸ்மால் 126ஆ கேபிட்டல் 126ஆன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார், இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கா பாருங்க. வந்திருக்கு. ஏதோ கடன் வாங்கி கழித்தல் வந்திருக்கு. விடை -0. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இந்த ஓடிபி எதுக்கு? இந்த ஓடிபி கொஸ்டினுக்கு பதில் சொன்னாதான் கொசுவத்துக்கு போவோம். அப்போ இத்தனை நேரம் என்னதான் செஞ்சீங்க? புடவைய மடிச்சு நீவி விட்டுக்கிட்டு இருந்தேன். முந்தானைக்கு 3வது ஓடிபி வரும். தயாரா இருங்க. மாலு, டைம் ஆயிடுத்து, கதவை தர. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருங்க. என்னோட வேட்டியாவது எடுத்துக்கொடு, நான் தயாராகிக்கிறேன். வெயிட். மாலு, என்ன இது? பட்டு புடவை கட்டாம ஜீன்ஸ் போட்டுட்டு வர? பட்டு புடவை தான் நிலா கட்டி விட்டாங்க, அப்புறம் அதை கழட்டிட்டோம். ஏன்? திடீர்னு கல்யாண பொண்ணுட்டேந்து போன் வந்தது. திட்டம் மாறி போச்சு. எல்லாரும் ஜீன்ஸ் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. எல்லா ஜீன்ஸும் வாஷிங் மிஷின்ல இருந்ததா, அதான் நிலாவோட ஜீன்ஸ் எடுத்து நான் போட்டுட்டேன். ஐயோ, அப்ப நிலாகதி வாயில் புடவை கட்டின்ட்டா. இடுப்புல தானே கட்டணும், எதுக்கு வாயில் புடவை கட்டின்டா? நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நந்து சுந்து அவர்களுடைய கதைகளை வாசிப்பவர்களுக்கு தெரியும். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை இப்போ கிரேசி மோகன் சார், S.V. சேகர் அவங்களுடைய நாடகங்களில் வருகின்ற அதாவது இந்த ஜோக் வரதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்தாதான் வரும்னு முன்னாடியே திட்டமிட்டு எழுதப்படுகின்ற நகைச்சுவைகள்
மிக சிறப்பாக சதுர்பஜன் சார் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஓடிபி வந்து புடவை கட்டுறதுக்கு வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஓடிபிக்கு என்ன ரொம்ப கஷ்டம். கடைசியில ஓடிபி முடிஞ்ச அப்புறம் கூட ஒரு ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பதான் ரெடிமேட் மடிசார் எல்லாம் கிடைக்கிறது, பேண்ட் மாதிரி அப்படியே போட்டுன்னு போயிடலாம். அதனால ஓடிபி இல்லாமலே நம்ம ஓவர் த கவுண்டர் வாங்கிட்டு வந்துடலாம் மடிசார் போடுவேன். மிக சிறப்பாக சொன்னீர்கள் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துகள். அடுத்தது வந்து திருமதி விஜயலட்சுமி சுந்தரராஜன் அவர்களை முதல்ல முறையா நான் அவங்கள வந்து குவிகம்ல வந்து ஜூம்ல பாக்குறேன். அவங்கள நேரா மீட்டிங்க்கெல்லாம் வருவாங்க, திருவான்மையூருக்குலாம். முதல்ல நான் கதை படிச்ச போது அவங்கள அந்த மீட்டிங்ல பார்த்திருக்கேன். ஜூம் மீட்டிங்ல முதல்ல வராங்க. இப்போது திருமதி விஜயலட்சுமி சுந்தரராஜன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மாறுதல் இந்த நாடகத்தை எழுதியவர் சுஜாதா அவர்கள். இந்த நாடகத்தில் நமது இலக்கிய வாசல் நேரடி நிகழ்வில் குழந்தைகளால் நடிக்கப்பட்டது. வாசிப்பது விஜயலட்சுமி. பாத்திரங்கள் சுந்தரமூர்த்தி, நாடகாசிரியர் விஸ்வநாதன், நடிகை ராதா, சபா செக்ரட்டரி ராமன். சுந்தரமூர்த்தி நாடக சபாவில் ஒரு நாற்காலியில அமர்ந்திருக்கிறார். விஸ்வநாதன் அவரிடம் வந்து, உங்க நம்பர் என்ன? A7. எனக்கு A7 கொடுத்திருக்காங்களே, எங்கே காட்டு. இது தப்பு. நான் 20 வருஷமா இந்த சபாவில மெம்பரா இருக்கேன். 20 வருஷமா இதே A7ல உட்கார்ந்துருக்கேன், இதே லொடக்காசி நாற்காலியில. நீ என்ன மெம்பரா? உன்னை பார்த்ததே இல்லையே, புதுசா? ஆமா சார். யாரையாவது கேட்டு பாப்போமா? கேட்கறது என்ன? சீட்டு தப்பு, அங்க எங்கேயாவது போய் உட்கார். விசு பக்கத்தில் உட்கார்கிறார். சுந்தரமூர்த்தி அவனை விரோதத்துடன் பார்க்கிறார். செக்ரட்டரி வரட்டும் சார், அவர் தீர்த்து வைக்கட்டும். ஒரு பெண் வருகிறாள். சுந்தரமூர்த்தி போக்கில் சற்று மாறுதல் தெரிகிறது. விசுவண்ணா, சீட்டு கிடைச்சதா? எங்க மாறாதா, எனக்கு கொடுத்த அதே சீட் நம்பர்ல இவர் உட்கார்ந்துருக்காரு. ஐயோ, அது எப்படி சார்? உங்க டிக்கெட்டை காட்டுங்க. இத பாருமா, நான் இந்த சபாவில நீ பிறக்கறதுக்கு முன்னாடியில இருந்தே மெம்பர், இதே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன். அது எப்படி சார்? உங்க நம்பர் இவனுக்கும் கொடுத்திருக்காங்க, வேற ஏதாவது ஏசவன் இருக்கா? அவர் பக்கத்திலே உட்கார்கிறாள். உங்க டிக்கெட்டை பார்க்கலாமே. டிக்கெட் எல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் மெம்பர்ங்கிறேன். மெம்பர்ஷிப்பை கார்டு காட்டுங்க. எதுக்கு காட்டணும்? காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டலைன்னா சீட்டையாவது விடுங்க. இவங்கிட்ட A7 இருக்குல்ல. என்னடா அது எழவா போச்சு. நான் எத்தனை வருஷமா இதே சீட்ல. அப்போ மெம்பர்ஷிப் கார்டை காட்டுங்க. கார்டு கொண்டு வரலை. செக்ரட்டரி வரட்டும், அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். ராதா, விட்டுருமா, செக்ரட்டரி வந்தப்புறம் பாத்துக்கலாம். இல்லைன்னா அப்புறம் கூட்டம் ஜாஸ்தி வந்துடும். அதனாலதான் உன்னை முன்னால வந்து உட்கார சொன்னேன். நாடகத்தை எழுதினது நீ, உனக்கு இந்த சலுகை கூட கிடையாதுன்னா எப்படி? அதுக்கு மேல நானும் இதுல நடிக்கிறேன். இப்ப மட்டும் செக்ரட்டரி இந்த சீட்டு உனக்கு இல்லைன்னு சொல்லட்டும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு we will walk out. அதெல்லாம் வேண்டாமா, பெரியவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். மெம்பர்ஷிப் கூட இல்லைன்னா இவர்கிட்ட எதுக்குமா தகராறு? அவங்க வரட்டுமே. இதற்குள் சுந்தரமூர்த்தியின் தோரணை சற்று மாறி இருக்கிறது. ராதாவிடம், என்னம்மா சொன்ன ராதா? ஏப்பா விசு, இந்த நாடகத்தை நீ எழுதி இருக்கியா? ஆமா சார். இன்னைக்கு என்ன நாடகம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன நாடகம்னு தெரியாமையா நாடகம் பார்க்க வந்தீங்க? இப்ப எல்லா நாடகமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஏதோ ஓரங்க நாடகமோ என்னவோ சொன்னாங்க. ஏ சார், உங்க வைஃப் வரலையா? அவ வந்துட்டா வீட்டுல யாருமா சமையல் பண்றது? வாஸ்தவம் தான். என்னன்னா வாஸ்தவம்? அந்தம்மா மட்டும் டிராமா பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஒரு இழவும் புரியாது. அழ வேண்டிய இடத்துல சிரிக்கும். அவங்களுக்கு அங்கதான் சிரிப்பு வருதோ என்னவோ. எந்த டிராமா இன்னைக்கு? என்ன மாதிரி டிராமா சார் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கிற டிராமா எல்லாம் போயிடுத்துப்பா. அந்த காலத்துல கிட்டப்பா செல்லப்பா டிராமா எல்லாம் பார்த்திருக்கேன். வெங்கல குரல்ல மைக்கே இல்லாம கணீர்னு பாடுவா. என்ன ஸ்டேஜ் எஃபெக்ட்ஸ்! அனுமார் சஞ்சீவி பருவத்தை எடுத்துட்டு வருவார் பாரு, ஸ்டேஜ்லயே மலை பறக்கும். ஔவையார் பார்த்திருக்கியோ நீ? அத நாடகத்தோட பொற்காலம்னு தான் சொல்லணும். அப்ப இப்ப என்ன வெறும் ஜோக்ஸ் இல்ல அரசியல், இந்த இல்ல பிராமண வீட்டு கதை. இப்ப என்ன பண்றாங்க? நாடகத்தை படிச்சு காட்டுறாங்க. படுதா வேண்டாம், நாற்காலி வேண்டாம். இப்போ உங்க அண்ணா எழுதி இருக்கிறது நாடகத்தை சொல்லலாமா? பொதுவா நாடகங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ தப்பா நினைச்சுக்காதே. நல்ல நாடகங்களை பார்க்காம இப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? நல்ல நாடகங்கள் இருக்கா? சொல்லு சொல்லு. சரி, பாக்குறேன், உனக்காக பாக்குறேன். ஏப்பா,
உன் அபிப்பிராயத்துல நாடகம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? அதைத்தான் பார்க்க போறீங்களே சார். என்ன சொல்லேன்? சொல்றேன். அதுக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னுட்டு. அண்ணா, பிரச்சனையை தீர்த்துடலாம், செக்ரட்டரி வரார். ராமன், இங்க வாயா. நான் இந்த சபாவில எத்தனை நாளா மெம்பர்? என்ன இப்படி கேட்டுட்டேள்? ஆரம்பத்துல இருந்தே நீங்க தானே மெம்பர். எத்தனை வருஷமா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? இவருக்கு என் சீட்டை கொடுத்திருக்கியே, என்ன ஆர்கனைசேஷன் இஸ் இட்? விசு சார், உங்க டிக்கெட்டை கொஞ்சம் காமிங்கோ. இது எப்படி ஆச்சு? சுந்தரமர் சார், சோ சாரி, இன்னைக்கு மட்டும் வேற ரோவில சீட் போட்டு கொடுத்துட்றேன். அது எப்படி இவருக்கு மட்டும் சலுகை? இவரை அங்க போ சொல்லு. சார், இவர் யார் தெரியுமோ இல்லையோ? ஆத்தர், டிராமாவோட சிருஷ்டிகர்த்தா. எழுதினவருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? வேற சீட்டு போட்டு கொடுக்கறது ஏன் சீட்டு தான் ஆம்ட்டுதோ? இத பாருங்கோ, மத்த சீட் எல்லாம் ஃபுல்லி ரிசர்வ்டு. இன்னைக்கு கமிஷனர் வரார். ஏன் நான் மட்டும் வரமாட்டேனா? ஆனஸ்டா, அதான் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாவுக்கெல்லாம் வரமாட்டீங்கன்னு நினைச்சோம். அதான் சார் இந்த குழப்பம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாதுப்பா. அண்ணா, மன்னிக்கணும், ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறேள். நானா பிடிவாதம் பிடிக்கிறேன்? ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேளா? முடியாது. ஆன் பிரின்சிபல் முடியாது. சாரி விஸ்வநாதன் சார், நீங்க ஒண்ணு செய்யுங்கோ. இப்போதைக்கு பக்கத்திலேயே இந்த சீட்லயே உட்காந்து பாருங்க. அண்ணா, உங்க ஏசவன்லயே ஜீவித காலம் வரைக்கும் உட்காருங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். விசு சார், நீங்க இங்க உட்காந்துக்குங்க. மேடம், சாரி, உங்களை மேக்கப் ரூம்ல கூப்பிட்டு இருக்கா. ராதா உள்ளே செல்கிறாள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பிரின்சிபல்னு லைஃப்ல வேணும் இல்லையா? வாஸ்தவம் தான் சார். நீங்க இதை பர்சனலா எடுத்துக்க கூடாது. என் லைஃப் பூரா இப்படி நான் சண்டை போட்டிருக்கேன். ஒரு பிரின்சிபல்னு வச்சுட்டா அதை விடவே கூடாது, அதுல இருந்து மாறவே கூடாது. அது எப்படி சார்? மாறுதல் இல்லாம முன்னேற்றமே இல்லையே சார். மாறணும்னா நீ மாறிட்டு போயா, நான் எதுக்கு மாறணும்? எதுக்காக உன்னோட வேல்யூஸ நான் ஏத்துக்கணும்? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பிடிவாதம் வச்சுட்டு இருக்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பெரியவங்களோட பலவிதமான பிடிவாதங்களினால இளையவர்கள் செய்ய நினைக்கிற மாறுதல்களுக்கு தடங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி? எல்லா மாறுதல்களையும் நாங்க ஏத்துக்கணும்னு கட்டாயம் இல்லையே. மாறுதல் இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான் சார். எல்லாத்துலயும் மாறுதல் வந்துதான் தீரணும். மாறுதல்ங்கிறது நல்லதுக்கா கெடுதலுக்கா பார்க்கணுமா வேண்டாமா? ஐயோ, நல்லது கெடுதல் எல்லாம் பத்தி இந்த மாறுதலுக்கு கவலை இல்லை சார். மாறுதலோ புரட்சியோ நம்ம கிட்ட முடியாதப்பா. வந்துரும் சார், வந்துரும். சரி, அது பாட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு ஒன் நாடகம் என்ன சொல்? என் நாடகம் இந்த மாறுதலை பத்தி தான் சார். நாடகம்ங்கிறது பாட்டு படிப்பினே. நீங்க என்ன அபிப்பிராயத்துல நாடகம் நம்முடைய பாசாங்குகள் பிடிவாதங்கள் எல்லாம் காட்டணும்? ஓ அப்படியா? யார் நடிகர்கள்? நம்ம ராதா, அப்புறம் அப்புறம் நானு, செக்ரட்டரி, நீங்க, அவ்வளவுதான். என்னப்பா சொல்ற? புரியும்படியா சொல்லு. நானா? ஆமா சார், இது வரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருந்ததுதான் என் முதல் ஓரங்க நாடகம். சார், நாடகம் மாறிப்போச்சு. எதிரே கையை கட்டி அத பாருங்க, அவங்க எல்லாம் இது வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கவாட்டில் பார்த்து உறக்க விளக்க போடுப்பா ஆடியன்ஸுக்கு. ஹாலில் கொதுளி ஏற்பட இதுதான் சார் நாடகத்துல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற மாறுதல். சுந்தரமூர்த்தி நின்று ஆடியன்ஸை பார்த்து பிரமித்து, அட பாவி, நான் வரல, எனக்கு இந்த மாறுதல் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், தன் பொருள்களை எல்லாம் அள்ளி கொண்டு போகிறார். அதைத்தான் சார் நான் சொல்றேன், விலகிக்கங்கன்னுட்டு. 7 சீட்டில் விஸ்வநாதன் உட்கார்ந்து கொள்ள மேடை விளக்குகள் மங்கி மறைய திரை விழுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு. இது வாசித்த விஜயலட்சுமி மேடம் அவர்களை பாராட்டுறது முதல். அதை விட கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுத்து எழுதியிருக்கிற நாடகத்தை எழுதியிருக்கிற திரு சுஜாதா அவர்களை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவ்வளவு சிறப்பான ஒரு நாடகம். ஒரு ஓரங்க நாடகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அந்த நாடகத்துல வருகின்ற விஷயங்கள்லாம் எனக்கு நாகேஷ் தான் ஞாபகம். திருநாம நம்ம ஒரு சீட்ல உட்காந்துருப்பான், அந்த மெம்பர் உட்கார்ந்தோன்னே எழுந்த கீழே உட்காந்துட்டேன், அதனால நான் ஆடுற என் பொண்ணுதான் எனக்கு தெரியும், இங்கே உட்காந்து பாக்குறேன் அப்படியும். அந்த மாதிரி இந்த சீட்டு மாறுற விஷயத்தை வச்சுருந்தா ஆரம்பிக்கும் போது நம்ம ஏதோ சொல்ல போறாரு நினைச்சாலும் அதுவே ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு மாறுதலை மிக சிறப்பாக சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது விஜயலட்சுமி மேடம் ரொம்ப அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மாறாம ரொம்ப அழகா படிச்சாங்க. வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தோட கருவே
இன்றைய குவிகம் நிகழ்ச்சியோட இதுவா இருக்கலாம். ஏன்னா நாடகம் என்பது எங்கேருந்து இப்ப எந்த வரைக்கும் வந்திருக்கிறது மாறுதல்களோட அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு நாடகத்திலே இருக்கிற யாரையாவது விட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம், அதை பேச சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தது. இப்போது இன்னும் டைம் 2 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. சுந்தரராஜன் சார் இப்ப யாரையாவது கூப்பிட முடியுமா? சார் வாவேசு சார், நீங்க இதை பத்தி ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார். ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் த ஆடியன்ஸ். ஏன்னா இப்ப எல்லாரும் பேசுறதுக்கு டைம் இருக்காது நமக்கு. டைம் இருக்காது, ஏன்னா 3 நிமிஷம் அதிகமாயிடுச்சு ஆல்ரெடி. சார் ஒரு சின்ன செய்தி சொல்றோம். சொல்லுங்க சார். சுஜாதாவுடைய இந்த நாடகம் பூர்ணம் நியூ தியேட்டரால 4 நாடகங்களா மாறுதல் வரும்னு இது மேடை ஏறப்பட்ட நாடகம். மாறுதல் வரும் அப்படிங்கிற பெயர் போட்டார். சுந்தரராஜன் மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. சொல்லுங்க சார். எங்க 4 பேரையும் நாடகம் படிக்க சொல்லிட்டு கடைசியில அந்த ராட்சசனோட நாடகத்தை படிச்சு நாங்கெல்லாம் பண்ணது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிவிட்டேன் இன்னைக்கு நீங்க. மேடம் read it so well. அந்த கெட்டில் உங்க வாத்தியாருக்கு தானே சார். அப்புறம் என்ன? உஸ்தாத், அவர்தான் உஸ்தாத், சந்தேகமே இல்லை. நான் ஆரம்பிச்சதே அவரை வச்சுதான். அவரோட ரெஃபரன்ஸ் கொடுத்தானே ஆரம்பிச்சேனா. கரெக்ட், உஸ்தாத் மனுஷன். சுஜாதா இதை நம்ம இதுல பண்ணினோம். டாக்டருக்கு முன்னாடி நானும் இந்த தேசிகனும் வந்து மீட்டிங்ல தான் மேடம் இந்த சின்ன குழந்தைகளை வச்சுன்னு பண்ணாங்க திருவான்மியூர்ல. பண்ணாங்க. உடனே பார்த்த ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. அது நான் தான் சார். அது அந்த உணர்ச்சிகரமான விஷயத்தை செஞ்சது நான் தான். அந்த குழந்தைகள் அவ்வளவு சிறப்பா நடிச்சாங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணாங்க அவங்க. மேடம் டைரக்ஷன் வாஸ் வெரி குட். டைரக்ட் பண்ணது விஜயலட்சுமி தான். அது தெரியும் ஞாபகம் இருக்கு எனக்கு. நன்றி சார். சார் டாக்டர் வாவேசர் பிடிச்சிட்டு இன்னைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு முதல்ல நாடகத்தை பாராட்டுறதை விட இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையா தொகுத்து கொடுத்த பாஸ்கருக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு பேச நேரம் இல்லைங்கிறத பத்தியே நம்ம நினைக்காத அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி அருமையான பின்னூட்டம் கொடுத்தார். ஒரு 2 நிமிஷம் அதை பத்தி சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு போனார். அறிமுகம் சொல்லணும், பின்னூட்டம் சொல்லணும், இது எல்லாத்தையும் சேர்த்து அருமையா பண்ண டாக்டருக்கு முதல் வாழ்த்து. 2வது ரகு சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் சுஜாதா என்ன பண்ணார், அவர் தன்னை ராட்சசனா மாத்திண்டு படிக்கிற அத்தனை பேரையும் தேவராக மாத்திட்டார். அதனால அமுதம் குடித்தவர்களாக தேவர்கள், அந்த மீனிங்ல சொல்றேன். அப்படி அமுதத்தை கொடுக்க வச்ச அந்த ராட்சசர். 2வது வந்து புவிகத்தினுடைய ஒரு இலக்கிய பரப்பு விரிந்து கொண்டே இருக்கிறது. இலக்கியத்தை பல விதமா பண்ணலாம். இப்போ வந்து இதுல ரொம்ப சீனியர்னா எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல நான் பார்த்தேன் மூர்த்தி, மை ஓன் குட் ஃப்ரெண்ட், பழைய காலத்துல இருக்காரு. அவர் ஆரம்பிச்சு அதுவும் எல்லா கதைகள், சரித்திர கதை பானுமதி சொன்னது, அப்புறம் இது மாதிரி வந்து நிகழ்கால கதைகள். இதுல ஒண்ணு புரியுது, அதாவது வந்து எந்த கதையா இருந்தாலும் அது நாடகமா ஆக்கலாம். அது தகுந்தவர்கள் கையில போனா எல்லாத்தையும் நாடகமாக்கலாம். அது நந்து சுந்து நகைச்சுவையா இருக்கலாம், இல்ல வேற எப்படி இருக்கலாம். அப்படின்னு சொல்லும் போதே ஒண்ணு புரியுது, நாடகம் தான் ஆரம்பம், அது பின்னாடி கதையா வருது. இந்த நாடகம் தான் எல்லாம் அடிப்படையா இருக்கு, அது கதையாவோ கவிதையாவோ மாறுகிறது என்பதனால நாடகம் தான் அடிப்படை. அது வந்து அவர் பாஸ்கர் ஆரம்பிக்கும் போது பம்மல்ல இருந்து ஆரம்பிச்சார். அதுல வந்து இவர் சொல்லுவார், இந்த டி கே சண்முகம் அவர்கள், அது மாதிரி எஸ் வி சகசனம் அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்துல நாடகத்து வரலாறு அப்படின்னு ஒரு எண்டோமெண்ட் லெக்சர் கொடுத்து அது ஒரு நூலா இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் சொல்றேன், யார் எடுத்துக்கிறாலும் எடுத்துக்கோ. இந்த நூல் யாருக்கிட்டையுமே இல்லை, இப்போ என்கிட்ட மட்டும் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா, அன்பு கவிஞரே வாழ்கன்னு சொல்லி அவரே கையெழுத்து போட்டு என்கிட்ட ஒரு நூல் கொடுத்துருக்காரு. அதை நான் வச்சுட்டு இருக்கேன். இது யாரா பதிப்பிக்கிறதுனா பதிப்பிக்கலாம். ஏன்னா அவர் பையன் குமார்கிட்டையும் தெரியும், என் ஃப்ரெண்டு தான், அவன் கூட படிச்சவன். அந்த புக் இருக்கு என்கிட்ட. அதுல ஒரு இடம் சொல்றாரு அவர், நாடகம் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடு உங்க அகத்துல இருக்கணும், நாட்டை பத்தி ஒரு கவலை இருக்கணும், சமுதாயத்தை பத்தி கவலை இருக்கணும். அது நாடு அகத்துல இருந்தா நாடகம். இன்னொன்னு எப்படின்னா, நாடு அகம், உங்களுடைய உள்ள போய் பாருங்க. உங்க உள்ள பார்த்தா அங்கேயே நிறைய விஷயங்கள்லாம் கிடக்கு, அதை எடுத்து மேடையில கொண்டு வாங்க. இப்படி பலவிதமான சிந்தனைகளுக்கு பின்னணியா இந்த அற்புதமான வந்து யாரை சொல்லி யாரை விடுறது. எல்லாருக்கும் வந்து 100க்கு 100 மார்க் கொடுத்துட்டேன். எல்லா பேப்பருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் வருது, யாரும் சலைச்சா கிடையாது. இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து அடிப்படையில நாடகம் பேசுறவ மட்டும் இல்ல. இவன் மூர்த்தில இருந்து ஆரம்பிச்சா அவர் எழுதுற நாடக எழுத்தாளர், அந்த மாதிரி பானுமதி, அந்த மாதிரி ரகு, இது மாதிரி வந்து சுந்தரராஜன், விஜயலட்சுமி, இது போல இதுல எல்லாத்துக்கும் மேல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆப்வியஸ்லி மதுவனுடைய பாரதி.
ஆரம்பிச்சது. அதனால அந்த காத்து சும்மா சூப்பரா இருக்கும். நாங்க படிச்சிருக்கோம். என்ன ஓய், இந்த ஓய்ங்கிறது வந்து நம்ம திருநெல்வேலி பாஷை. என்ன ஓய், அதுல வந்து என்ன பெஸ்ட்னா, இவர் இந்த பிராமணர் வந்து லஜ்ஜப்படுவார்னு திரும்பி பார்க்கணும். அது சொல்ல ஏ வாடா அப்படிங்கிறது. அதான் பாரதி எங்க மாத்தலாம் பாருங்க. முதல் மாற்றம் பாரதியில ஏற்பட்டது. அந்த பாரதியுடைய மாற்றத்தை இன்னும் நவீனமாக்கிய நமது அன்புக்குரிய சுஜாதா அவர்கள் அப்படி 2 எண்டு பாரதியில ஆரம்பிச்சு சுஜாதா வரைக்கும் நீ கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இந்த சின்ன இடத்துல அதாவது ஒரு ஒரு கோப்பையில் புயல் என்று சொல்வது போல குவியத்துக்குள் புயல், குவியத்தில் ஒரு புயலாக இன்றைய தினம் நாடகம் மகிழ்ந்திருக்கிறது. அத்தனை பேருக்கு நன்றி. வழக்கம் போல ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃபார்மேட். இது இப்படியே நிற்கக்கூடாது. இன்னும் ஒரு 4-5 வாரம் இல்லைன்னா அது மாதிரி வந்து அதுக்கு இடைவெளி விட்டு இன்னும் இந்த நிறைய பேரை கொண்டு வந்து இதுல இன்னும் கூட இதை பண்ணணும். இதுல ஒண்ணு குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பானுமதி சிரிச்சு சொன்னாங்க. யாரும் பேய் சிரிச்சு பார்த்தது இல்ல. ஆனா இப்போ பேய் சிரிச்சுன்னு சொன்னா ஒத்துக்கணும், அது வேற விஷயம். ஆனா இதை விட தாண்டி கையில இருக்கிற கையில தண்ணி தான் குடிச்சிருக்காரு அவரு. யாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துல தண்ணி தான் மூர்த்தி. குடிப்பாரு. அவர் வந்து மூர்த்தி காஃபி எல்லாம் குடிக்க மாட்டார். ஆனா அந்த தண்ணியை காஃபியா மாத்தினது அவருடைய நடிப்பு திறமை. உள்ள என்ன இருக்கு? காஃபி தான் இருக்குன்னு சொன்னாரு. தட் இஸ் பியூட்டிஃபுல் ஆக்டிங். அது அதாவது ஒரு பட்டுப்புடைக்கு வந்து இந்த புடவைன்னா இருந்தா ஜரிகை தான் முக்கியம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் அனைவரையும் ஒரு அற்புதமான கலைஞராக காட்டியது இந்த தளம். குவியத்துக்கு நன்றி, பாஸ்கருக்கு நன்றி. வழக்கம் போல ஆரம்பித்த இருவர் குவியத்தினுடைய பிதாமகர்களாக விளங்கக்கூடிய சுந்தரராஜ கிருபானந்தருக்கும் நன்றி சொல்லி நான் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி அடுத்து டாக்டர் சார். இந்த வாரம் இது சொல்லவடை இருக்கா? சொல்லவடை இல்ல சார். அது கனெக்ட் பண்றதுக்கு முடியல இப்ப என்னால. அது சரி. கிருபானந்தர் தான் நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நான் இப்ப எடுக்கிறது எடுத்துக்க முடியல. அடுத்த வாரம் இந்த சொல்லவடை போடுறேன், பண்ணிக்கணும். சதுபூஜை ரொம்ப சிறப்பா நன்றி, இருந்தது இன்னைக்கு. வணக்கம். அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு அடுத்த செய்கிறோம். வார நிகழ்வு சுந்தரராஜன், அடுத்த வார நிகழ்வு அடுத்த வாரம் முக்கியமான கரெக்டான ஞாபகப்படுத்தினீங்க. அடுத்த வாரம் எல்லாரையும் இப்ப நேயர்களை திருவிழாவுக்கு அழைச்சு சொல்ற மாதிரி எங்க அழைச்சிட்டு போகலாம்னு சொல்லுங்க. புத்தக கண்காட்சி. ஓ, புத்தக கண்காட்சிக்கு ஒரு நேரடியான ஒரு விசிட் குவிகம். அப்படியே அங்க ஒரு Last கேமரா, time. நம்ம விஜயனுடைய கேமரா அங்க போயிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு இடத்துலயும் பேட்டிகள் பார்ப்போம், நம்ம பார்ப்போம். நம்மளும் இங்கேயிருந்து இன்டராக்ட் பண்ணி எனக்கு அந்த புத்தகம் வேணும்னு கூட சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம். லாஸ்ட் டைம் புத்தக ராஜாமணி பண்ணாரு கண்காட்சிக்கு இல்லையா? ராஜாமணி லாஸ்ட் டைம். லாஸ்ட் இயர் ராஜாமணி அவங்க டீம் பண்ணாங்க. அவரும் வந்துட்டார், ராஜாமணியும் வந்துட்டாரு. இப்ப இன்னைக்கு வந்திருப்பாரு வரும். சோ நம்ம அடுத்த வாரம் புத்தக கண்காட்சிக்கு நேரடி விசிட் போலாம். நன்றி சார். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். பாய் வணக்கம் எல்லாருக்கும் பாய் வணக்கம். பாய் பாய். நன்றி எல்லாருக்கும், கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி.